எப்படிண்ணே உங்களால இப்படி இருக்க முடியுது? எதை சொல்ற? நானா இருந்தா என் ஃபோன் காணாம போன 2 நிமிஷத்துல அதை கண்டுபிடிச்சிருப்பேன். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் என் நாடி நரம்பெல்லாம் பின்னி பிணைஞ்சிருக்கு. ஆனா நீங்க ஃபோன் காணாம போய் 6 மணி நேரம் கழிச்சு தான் அதை தேடுறீங்க. ஆச்சரியமா இருக்குண்ணே. இந்த தலைமுறை தொடர்பு கொள்ள யூஸ் பண்ண வேண்டிய சாதனத்தோட உறவாடுறீங்க. ஆனா உறவாட வேண்டிய ஆண்டவரோட சும்மா தொடர்பு மட்டும் கொள்றீங்க. இது எவ்வளவு பெரிய வஞ்சனை தெரியுமா? உன்னோட நேரத்தையும் ஆரோக்கியத்தையும் இது எவ்வளவு கெடுக்குது தெரியுமா? நீங்க சொல்றது உண்மைதான். என் ஃபோன் காணாம போன 2 நிமிஷத்துல கண்டுபிடிக்கிறேன்னா ஆண்டவர் விட்டு காணாம போய் சில வருஷங்கள் ஆகியும் அத போன நிமிஷம் வரைக்கும் நான் கண்டுபிடிக்கல. ஒரு காலத்துல ஆண்டவரோட டச்சிலேயே இருந்தேன். இந்த டச் ஃபோன் வந்ததுல இருந்து ஆண்டவரோட இருந்த டச்சையே விட்டுட்டேன். இப்பெல்லாம் சும்மா வாயில தான் ஆண்டவருடைய பாட்டு, ஆனா மனசு முழுக்க ஒரே தீட்டு. எல்லாம் இந்த போனால வந்தது. எப்ப தப்ப உணர்ந்துட்டியோ அப்பவே விடுதலை காட்டுற சுவாசிக்க ஆரம்பிச்சிட்ட. இந்த கேட்ஜெட்ஸ் எல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வச்சாதான் ஆண்டவர் உன்னை நிக்க வேண்டிய இடத்துல நிறுத்துவார். உங்க போனை தொலைச்சு என்ன கண்டுபிடிச்சு கொடுத்துட்டீங்க. தேங்க்ஸ்ண்ணே. ஸ்மார்ட் போன் உந்தன் வாழ்வை ஆட்டி படைக்கும் காலம், முன்பின் தெரியா நட்பால் வாழ்வே அலங்கோலம். ஸ்மார்ட் போன் உந்தன் வாழ்வை ஆட்டி படைக்கும் காலம், முன்பின் தெரியா நட்பால் வாழ்வே அலங்கோலம். இளமை எதனை அனுபவி என்று ஆசை காட்டிடும் மோகத்தில் மனம் போல் வாழ முடிவும் செய்தால் பாதாளம் தான் மொத்தத்தில். இளமை எதனை அனுபவி என்று ஆசை காட்டிடும் மோகத்தில் மனம் போல் வாழ முடிவும் செய்தால் பாதாளம் தான் மொத்தத்தில். வேண்டாம் தோழா, வேண்டாம் தோழா, வேண்டாம் தோழி, பாவத்தை விட்டு திரும்பிடு. கல்வாரிநாதர் இயேசுவின் ரத்தம் சுத்தம் செய்திடும்.